கொளுத்தி போடுறீங்க. இன்னும் ஏதாவது கொளுத்தி போட்டு குளிர்காயலாம் நினைச்சீங்களா? எப்படி இது? இருங்க. என்கிட்ட ஒருத்தர் காலையில வந்தார். ஒரு முக்கியமான மந்திரி தொகுதி நான் நிக்கணும் அப்படின்றாரு. அவருடைய விருப்பத்தை சொல்றாரு. அதுக்காக அந்த முக்கியமான மந்திரி தொகுதி நான் கேட்க முடியுமா? நியாயமா? இதெல்லாம் ஏன் பெருசு பண்றீங்க? விடுங்க. ரைட். ஐயோ விடுங்க சாமி, விடுங்க. அடுத்ததுக்கு வாங்க. 234 தொகுதிக்கும் கேளுங்க. நான் ஒன்னொன்னா பதில் சொல்றேன். பொறிக்க கேட்காதீங்க. ஒன்னொன்னா கேளுங்க. விஜய் வந்து தனி போட்டிங்கிறத அறிவிச்சிருக்காரு. தனித்து போட்டிங்கிறத அறிவிச்சிருக்காரு. அது திமுக கூட்டணிக்கு சாதகமா பாதகமா இது எப்படி இருக்கீங்க? 4 முனை போட்டிங்க மாதிரி உருவாயிருக்கு. ஏங்க எத்தனை முனை போட்டிகள் வந்தாலும் தமிழ்நாட்டில் நலத்திட்டங்கள், சமூக நல பணிகள், இந்த 5 ஆண்டுகளுடைய ஆட்சி தான் பேச போகுது. அதுவும் இல்லாமல் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி உடைய பிரச்சாரம் பெரிய அளவில் தமிழ்நாட்டு மக்கள்ல வரவேற்பை பெற போகிறது. ஆகவே இந்த கூட்டணி தான் தமிழ்நாட்டு மக்களை பாதுகாக்கணும். பல முறை சொல்லிட்டேன். அவங்க என்னவோ கனவுல இருக்காங்க. ஏதாவது வாக்குறுதிகளை கொடுத்து ஏதாவது செய்து மாயாஜாலங்கள் செய்து வெற்றி பெறலாமான்னு. எந்த மாயாஜாலம் செய்தாலும், எந்த மோடி மஸ்தான் வித்தை செய்தாலும் தமிழ்நாட்டில் எங்களுடைய கூட்டணி, திமுக தலைமையிலான கூட்டணி தான் 210 தொகுதிக்கு வெற்றி பெறும்.